நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திக், ரேவதி 2 பேரும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டி வீட்டுக்கு போனவங்கள ஆரத்தி எடுத்து பாட்டி வரவேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு கோபம் அதிகமாகுது. ரேவதி வீட்டை விட்டு வெளியில் போனாலும் அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சபதம் எடுக்க, நீ பிரிக்க என்ன வேணாலும் பண்ணு, அவங்கள ஒன்று சேர்ந்து வாழ வைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ராஜராஜன் ஒரு பக்கம் சொல்ல, இதுதாங்க எபிசோடுக்கான ஹைலைட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா, சந்திரா, சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. என் பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கார்த்தி மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இன்ஸ்பெக்டருக்கு தனியாக கவனிப்பு வேறு, கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தியை அரெஸ்ட் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் கார்த்தியை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி, சந்திரா 2 பேரும் ஸ்டேஷனில் இருக்காங்க. கார்த்தியை கூட்டிகிட்டு வரதை பார்த்து சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் நக்கலான ஒரு சிரிப்போடு நின்றுட்டுருக்காங்க. வந்த கார்த்தி தன்னுடைய அத்தைக்கிட்ட நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங் எபிசோட், அடுத்த வார எபிசோட் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ 4 எபிசோடுக்கான ப்ரோமோ தான் இது. கார்த்தி அரெஸ்ட் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக ரேவதி இதை சும்மா விட மாட்டாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆசைப்படுறோன்னு ரேவதி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கோர்ட்டே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடும். ஆனால் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எது மாதிரி போக போகுதுன்னு தெரியல. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.